It's a well known fact that the census has been delayed due to COVID. However, it's a good news that it has been officially started. It has been started in the snowbound states such as Ladakh, Jammu and Kashmir, Himachal Pradesh, etc. For rest of the country, it takes place on the next year, that is 2027 February onwards. But what is to be remembered? Please remember the following facts about the census. First, whatever data you are giving in the census, it is 100% confidential. It has to be kept confidential. That's very, very important. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு தகவலும் முழுவதும் ரகசியமாக வைக்கப்படும். There are 40 questions to be asked. இந்த வாட்டி நடக்க போகிற சென்சஸில் 40 கேள்விகள் கேட்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிலே உங்கள் வங்கி சம்பந்தப்பட்ட தகவல்களும், ஹவு மெனி அக்கௌண்ட்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸ் யூ ஹாவ், எத்தனை வங்கி கணக்குகள் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்கிற கேள்வியும் இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு நீங்கள் எத்தனை அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அதாவது எஸ்பிஐ, கனரா பேங்க், அப்புறம் HDFC, அந்த மாதிரி ஒரு 3 பேங்க்கில் வச்சுருக்கேன்னா 3 அக்கௌண்ட்ஸ்ன்னு சொன்னால் போதும். ஆனால் தயவு செஞ்சு உங்கள் வங்கி டீட்டெயில்ஸில் அதில் கொடுக்காதீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தென் ஹவு கேன் ஐ ஐடென்டிஃபை தட் தி அஃபிஷியல்ஸ் வந்து ஆத்தென்டிகேட்டட் அஃபிஷியல்ஸ் தான் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி ரியலைஸ் பண்ணுறது, அப்படி எப்படி அசர்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறுதிப்படுத்துறதுக்கு அவங்க ஐடி கார்டு இருக்கும். அந்த ஐடி கார்டு யார் வேணாலும் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கலாம். அதில் QR கோட் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் நீங்கள் அந்த UPSC இந்த மாதிரி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, லாஸ்ட் வாட்டி சென்சஸ் 2011 நடத்தும்போது வந்து 29 கேள்விகள், 29 questions are being asked. But this year 40 questions are being asked. These are all certain important factors relating to census. எல்லாத்துக்கும் மேலே காஸ்ட் வாதிரியாக இந்த வாட்டி சென்சஸ் சாதி முறை அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்தப்படுகிறது. இது வந்து பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் 1938 ஒன்றும் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவில் இதுதான் முதல் முறையாக பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயத்தை கவனிச்சுக்கணும், SC/ST தொடர்பான கணக்கெடுப்பு எப்பொழுதுமே இடைநிறுத்தப்படாமல் நடந்து வருகிறது. பட் மற்ற சாதிகளுடைய கணக்கெடுப்பு இதுதான் சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக நடக்கிறது. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். காட் பிளஸ் யூ.